ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, பண பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. நாளுக்கு நாள் பண பிரச்சனை கூடிக்கொண்டே இருக்கின்றது. கவலை கொள்ளாதே. உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு இப்பதிவை முழுமையாக கேள். வரும் வெள்ளிக்குள் உன்னுடைய பண தேவை பூர்த்தியாகும். அதன் பிறகு உனக்கு பண தட்டுப்பாடு வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஆடம்பரமாக வாழ்கின்றார்கள். நான் ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் கேட்கவில்லை. ஒரு அத்தியாவசிய வாழ்க்கையை தான் கேட்கின்றேன். ஆனால் அதை கூட அனுபவிக்க எனக்கு தகுதி இல்லையா? இந்த பணம் இல்லாததால் யாரும் என்னிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அனைவரும் என்னை புறக்கணிக்கின்றார்கள். பணம் இருந்த பொழுது ஒரு மாதிரியாகவும் இல்லாத பொழுது ஒரு மாதிரியாகவும் என்னை நடத்துகின்றார்கள் என்று கவலைப்படுகின்றாயா? கவலையை விடு தங்கமே. உன்னிடம் ஒன்றை கூறவா? உன் அருகில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை. உன்னிடம் ஒரு ரூபாய் கூட இல்லாத பொழுதிலும் உன் அருகில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவு. உனக்கு போலியான உறவை அடையாளம் காட்டவே இத்தனை சோதனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தன. இனி உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறப்போகின்றது. சந்தோஷமான வாழ்க்கைக்கு நீ பயணம் செய்ய போகின்றாய். மற்றவர்கள் மாதிரி வாழ வேண்டும் என்று நீ என்றைக்குமே ஆசைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? அதை மட்டும் மனதில் கவனமாக வைத்து கொண்டு அதற்கான அடியை எடுத்து வை. நிச்சயம் அதில் உன்னால் என் ஆசையுடன் வெற்றி காண முடியும். இல்லாதவனையும் இருப்பவனையும் வைத்து ஒரே மாதிரியாக நினைக்காதே. இல்லாதவர்களிடம் சற்று நிம்மதி இருக்கும். ஆனால் பணம் அதிகமாக இருக்கின்றது. வீடு, சொத்து, நகை என அனைத்துமே அவர்களிடம் இருக்கின்றது. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை என்று நீ அடுத்தவர்களை நினைக்காதே. அங்கே உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் அந்த குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது. உடல் நலத்தில் எத்தனை பிரச்சனை இருக்கின்றது. மனநலத்தால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விஷயம் உள்ளிருந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும். வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது அனைத்துமே அழகாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் பணம் இல்லை என்றாலும் உனக்கு இருக்கும் நிம்மதி கூட அவர்களிடத்தில் இருக்காது. இதுதான் உண்மை. இதை நம்பு தங்கமே. பணம் எந்த அளவிற்கு அதிகமாக சேருகின்றதோ அந்த அளவிற்கு பிரச்சனையும் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்து என்று கூறுவார்கள். உனக்கு போதுமான பணத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். உனக்கு கஷ்டம் வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன். கடன் வாங்கும் நிலைமை ஏற்படாமல் பார்த்து கொள்கின்றேன். ஆனால் அளவுக்கு அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படாதே. அளவோடு இருந்தால்தான் அமிர்தமும் நல்லதாகும். உனக்கு வேண்டிய பணத்தை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன் கையில் ஒப்படைக்கும்படி நான் செய்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.